இப்போ அதே தான் இங்கே நான் 3 வச்சு அந்த 14 நமக்கு அந்த 14 வந்து ஞாபகம் இருக்கிறதுனால அந்த நான் 14லே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அந்த 14 இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டேன். இது இந்த மாதிரி மார்க் பண்ணி வெட்டலாங்க. இப்படி வெட்டலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணுறீங்களா? இப்போ இது வெட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது. இது நான் வெட்டணும்னா வெட்டிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு மாடலில் உங்களுக்கு வரி வைப்பேன். இது கரெக்டாக தான் இங்கே இருக்குது. நான் எதுவும் இதெல்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொரு மாடல் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்கலாம். இப்போ அடுத்து இப்படி டபுளாக மடிச்சுக்கிட்டேன். அப்படியே திருப்பி டபுளாக மடிச்சுக்கிட்டேன். மொத்தம் 4 தான் வந்துருச்சு. இப்படி மார்க் பண்ணி வெட்டலாம். பட் இப்படி வெட்டும்போது என்ன செய்யணும்னா, பேக் நெக் எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட் நெக் தான் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் எடுக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பாருங்கள், அப்படியே கரெக்டாக வச்சு இங்கேயும் கரெக்டாக இருக்குப்பா, இப்படி வைக்கணும். இப்போ இந்த துணி எதையும் பார்த்துங்க, எதுவும் உள்ளே இருக்காண்டு. இந்த ஒரு துணி உள்ளே இருக்குது, அதனால் நான் இறக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். அதாவது முன்னாடி ஃப்ரண்ட்டு பார்ட்டு தான் எடுக்கணும், பேக் பார்ட் எடுக்கக்கூடாது. இப்போ இங்கேக்குள்ளே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா? பேக் பார்ட்டு எடுத்தால் நமக்கு சைஸ் மாறிடும். இப்போ அதே தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 14 இந்த இடத்துல வைங்க. 14 இங்கே வச்சுட்டு இப்படியே இறக்குனீங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்ல, ஏற்கனவே நான் சொல்லிட்ட மாதிரி தான். எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டிருக்கேன். இதை நகட்டிட்டா கூட போய் ஓகே. கால் இன்ச்சு கட்டிங் ஓடிடும். இப்போ அதே தான் நான் பண்ண போகிறேன். முடிஞ்சளவு என்றைக்கும் எடுத்து வைக்காதீங்க. எடுத்து வச்சா சிரமமாக இருக்குது. அந்த கோடெல்லாம் அப்படியே போட்டு விட்ருங்க. இப்போ பின்கழுத்து 4.75 வச்சோமா, முன்கழுத்து 5.75. ஓகே. இப்போ அதே தான் இங்கே 14 வச்சுக்கிறேன். 14 வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த 14ன்ற ஓரளவு காமனாக எனக்கு புரிஞ்சுக்கிறோன்றனால நான் எல்லாத்துக்கும் இந்த 14 யூஸ் பண்ணுறதுனால நான் வச்சுருக்கேன். இப்படியும் மார்க் பண்ணலாங்க. இப்போ இதை கட் பண்ணுறேன். அப்படியும் கட் பண்ணலாம், இப்படியும் கட் பண்ணலாம். இது 1 இன்ச்சு நம்ம பக்கத்துக்கு 1 இன்ச்சு லூஸு தான் வச்சுருக்கோம். அதனால் ஒன்றுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்கும்.
இப்போ பின்கழுத்து தான் வெட்ட போகிறேன். பின்கழுத்து வெட்டிக்கிட்டேன். இழுத்து விட்டுக்கிட்டு முன்கழுத்தை மேலே பாட்டை வெட்டிக்கிறேன். இது ஏன் கிராஸில் வெட்டுறோன்றது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? ஏன் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் என்ன ஆகிட போகுது? இப்போ நான் இந்த கை வெட்டும்போது ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக்கு வெட்ட போகிறேன். பேக் நெக்கு கோட்டு மேலே வெட்டலை, கோட்டுக்கு கோடை ஒட்டி இந்த பக்கம் அவுட்டர் லைனில் வெட்ட போகிறேன். அவுட்டர் வெளிப்பக்கம், அதான் கோட்டை ஒட்டி தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கோடு அப்படியே முழுசாகவே தெரிகிற மாதிரி தான் வெட்டணும். இப்போ இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். இந்த ஏன் கிராஸ் கொடுத்து நம்ம கட் பண்ணுறன்றத தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்கை நான் எடுத்து வச்சுறேன். ஃப்ரண்ட்டை இப்படி திருப்பி வைக்கிறேன். இப்போ இதோட அவுட்ரு லைனில் வெட்ட போகிறேன். மேலே என்றைக்குமே வெட்டிடாதீங்க, அப்படி கீழே போக போக அவுட்ரு லைனுக்கு வெட்டிடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரே அளவு தான் இருக்கும், கொஞ்சம் மிஷின் தான் இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்து முடிக்கிற இடமும் கரெக்டாகவே முடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? இப்போ இதை நான் வெட்டிட்டேன். இப்போ இதை நான் தனியாக இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். இது அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் தேவைப்படுமான்னு பார்க்குறேன். தேவைப்படுமா படாதான்? சரி, ஓகே. ஸ்லீவ், இதோட ஸ்லீவ் இந்த இது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவேன்.